மனிதகுலம் அனைத்து வகையிலுமே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் எதையெல்லாம் செய்தால் இந்த உலகத்தில் வாழும் மனித உயிர்கள் ஆனந்தமாய் வாழுமோ, மோட்சம் பெறுமோ, அதற்கான ஒவ்வொரு வழிமுறைகளையும் நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால், இன்றுவெல்லாம் அன்னதானம் என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஊரெல்லாம் சென்று அரிசி வாங்கி வந்து, பணம் வாங்கி வந்து, அதிலே அன்னம் சமைக்கப்பட்டு அதை அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்திலே இந்த அன்னதானத்தை எப்படி செய்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் முற்றிலுமே மாறுபட்டது. அன்னதானம் என்பது யாருக்கு செய்ய வேண்டும் என்ற நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கோயில்களில் வருடம் முழுக்க சாமிக்காகவே சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் இருக்கின்றார்கள். விசேஷ பூஜை என்று கோயிலுக்கு வருடம் ஒரு முறை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த விழா எடுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய சேவர்கள் எல்லாம் பட்டினி கிடக்கக்கூடாது, உணவிற்கு கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு மிகவும் பக்குவமானதாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி ஆராய்ச்சி செய்த முன்னோர்கள் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்து அதன் பிறகு அந்த பொங்கலை அவர்கள் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இதுதான் உண்மையான அன்னதானம்.